அண்ணே என்ன என்ன சின்ன பிள்ளை தினமா பந்து விளையாடிட்டு இருக்க? அந்த அயோக்கிய பசங்களை என்ன பண்ண போற? இரு, அதான் யோசனை பண்ணிட்டே இருக்கேன். சூழ்ச்சியாலதான் அடிக்கணும். அண்ணே, அது நீ அவங்கள சூழ்ச்சியால ஜெயிக்கிறியோ என்ன செய்யறியோ, என்ன செய்யணுமோ அதை செஞ்சிருவேன், எனக்கு தெரியும். ஆனா இந்த செம்பகத்தை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப துக்கமா இருக்கு. அத பத்தியும் நீ கவலைப்படாத, அவளையும் குணப்படுத்திடலாம். நீ அவளை குணப்படுத்தினா மாத்திரம் போதாது, வேற என்ன செய்யணும்னு சொல்ற? சொன்ன கோச்சிக்க மாட்டியா? இல்ல சொல். நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கணும். என்னடா அது ராங் சென்டிமெண்டா இருக்கு? தம்பி காதலிச்ச பொண்ணு அண்ணன் கல்யாணம் பண்ணிக்கிறதாவது? நான் அவன் மேல ஆசைப்பட்டேன், அவ்வளவுதான். இதுல என்ன தப்பு? இப்ப நான் உயிரோட இருந்திருந்தேன்னா நீ சொல்றது சரி, அவளை நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும். இப்பதான் நான் செத்து ஆவியா போயிட்டேனே, எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? இப்ப நான் அவன் மேல ஆசைப்பட்ட ஒரே காரணத்துக்காக அவ சாகர வரல இப்படி கல்யாணமே பண்ணிக்காம இருந்துட முடியுமா? அது இல்லடா, என்னதான் இருந்தாலும் அவ உன் காதலி தானே. நின்னு பேசு. இப்ப என்ன, நான் அவளை காதலிச்சேன், அவ்வளவுதான். ஆனா அவ என் மேல பிரியமாத்தான் இருந்தா. ஒரு வாட்டி கூட என்ன காதலிக்கிறேன்னு அவ சொன்னதே கிடையாது. கல்யாணம் என் மேல வீணா ஆசைப்படாது, இந்த கல்யாணம் நடக்காதுன்னு அவசகுணம் பிடிச்ச மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தா. அதே மாதிரி நடந்து போச்சு. இப்ப எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. என்ன புரிஞ்சு போச்சு? ஒரு பைத்தியக்கார பொண்ணு போய் நாம கல்யாணம் பண்ணிக்கிறதான்னு யோசிக்கிறேன். போட, அதெல்லாம் ஒண்ணு. அப்புறம் என்ன, இங்க பாருங்க, நீ செம்பகம் குப்பு அம்மா எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், அந்த அயோக்கிய பசங்களை எல்லாம் அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஆவியா அலையிறேன். என் ஆசை நிறைவேறலன்னா என் ஆத்மா எப்படி சாந்தி அடையும்? அழாதரா. இப்ப என்ன, செம்பகத்தை நான் கல்யாணம் பண்ணிக்கணும், அவ விரும்பினா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஐயா, கண்டிப்பா அவ உன்னை விரும்புவா. நீதான் ராஜா மாதிரி இருக்கிய. என்ன உனக்கு என் மாதிரி பள்ளி எடுப்பா இல்லைங்கிறத தவிர மத்தபடி நீ ரொம்ப அழகாத்தான் இருக்க. சரி, கல்யாணம். செம்பகத்துக்கு பைத்தியம் தெளியணும்னா நீ அவ கூட பேசினது பழகினது எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லணும். அப்போ அவ குளிக்கும் போது நான் ஒளிஞ்சிருந்து பார்த்தேன்னு அதையும் சொல்லணுமா? சரி சொல். அவ கூட நான் பாட்டு பாடினேன்னு அதையும் சொல்லணுமா? ஆமா, ஒண்ணு விடாம எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லு. எது தேவையோ அதை நான் கிரகிச்சுக்கிட்டு அவ பைத்தியம் தெளியறதுக்கான வழி எல்லாம் செய்யறேன். ஆல் ரைட்.